أعوذ بالله من الشيطان الرجيم. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம். ரப்பி சித்தினி இல்மா. அதாவது நான் முதல்லையும் உம்மை சுலைமை பற்றி பேசிகிட்டே இருந்தேன். இப்போவும் அதனுள்ள தொடரை தான் பற்றி பேச போகிறேன். அல்ஹம்துலில்லா. அதாவது உம்மை சுலைம் எப்படிப்பட்ட பெண்மணியாக இருந்தாங்கன்னா ஒரு சிறந்த பெண்மணியாக இருந்தாங்க. அப்புறம் கண்ணியமிக்க பெண்மணியாக இருந்தாங்க. அப்புறம் ஒரு நல்ல வீரமிக்க பெண்மணியாக இருந்தாங்க. அல்ஹம்துலில்லா. அவங்க அனாதைகளை ரொம்ப நேசிக்கக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. அப்போ நிறைய பிள்ளைங்களெல்லாம் அவங்க தத்து எடுத்து வளர்ப்பாங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் உணவு கொடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு வருகை தந்தாங்க. வருகை தரும்போது ஒரு அனாதை சிறுமி, அதாவது அவங்க நின்றுக்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து சொன்னாங்களாம், நீங்கள் ரொம்ப நெடுன்னு வளர்ந்துக்கிட்டே போகிறீங்களே, நீங்கள் இதுக்கு மேலே வளர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாங்களாம். உடனே அந்த சிறுமி என்ன செய்வாங்களாம், உம்மை சுலைம்கிட்ட போய் சொல்லி கொடுத்துருமா. சொன்ன உடனே உம்மை சுலைமி என்ன செய்வாங்களாம், அதாவது தன்னுடைய மேலாடையை போர்த்தி கொண்டு, அதாவது யாரை சொல்லலாம், இந்த பிள்ளையை நீங்கள் ஏதாவது சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம். ஏன் எதுக்கு நீங்கள் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னாங்களாம். இல்லை, இந்த பிள்ளையை நீங்கள் வளரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அது ஏதோ சபிச்ச மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சிரிச்சிட்டாங்களாம். அவங்க சிரிச்சிட்டு என்ன சொன்னாங்களாம், அதாவது உண்மையிலேயுமே நான் அல்லாட்ட ஒரு உடன்படிக்கை செஞ்சு அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னாங்களாம். அப்புறம் நானும் ஒரு மனுஷன்தான், சாதாரண மனிதர்களை போல் நானும் மகிழ்ச்சி அடைகிறேன், நானும் கோபப்படவும் செய்வேன். ஆனால் நான் எனது உம்மத்தை சார்ந்த மக்களில் சிலருக்கு சிலவற்றை அவங்களுக்கு அதுக்கு தகுதியற்றவராக இருக்கக்கூடிய நிலையில் நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நியாய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாளில் இறைவா நீ அதனை அந்த மனிதனுக்கு தூய்மையான வழியாகவும் இறைநெருக்கத்தை பெறத்தக்கதான் நீ ஆக்குவாயாக என்று நான் அல்லாட்ட சொல்லியிருக்கேனே அப்படிம்பாங்களாம். அதாவது அவங்க அந்த பிள்ளை போய் பேசுனதுக்கு அவங்க ரொம்ப ஒரு அக்கறையோடு நபி ஸல்லல்லாஹு அவங்க இந்த மாதிரி கேட்டது ஒரு சிறப்பான விஷயம். அவங்க அப்படியே இருக்கலை, இந்த பிள்ளை தானே பேசுது அப்படின்ட்டு. இன்னொரு ரிவாயத்தில் என்ன வருது அப்படின்னா அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அவங்க 2 நாளாக அபூதல்ஹா சொன்னாங்களா, அவங்கள பார்த்தா 2 நாளாக சாப்பிடாத மாதிரி தெரியுது உம்மை சுலைமே, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா நீங்கள் ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுத்து அனுப்புங்க, அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது 2 நாளாக சாப்பிடவே இல்லை, அவங்கள பார்த்தாலே ரொம்ப தளர்வான முறையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ உடனே உம்மை சுலைம் என்ன பண்ணாங்களாம், கொஞ்சம் ரொட்டி இருந்துச்சான், அந்த ரொட்டியை ஒரு ஒரு இளம் துணியில் கட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்து விட்டாங்களாம். அப்போ அனஸ்ரையில் இதை கொண்டுட்டு போனாங்களாம். அப்போ அனஸே நீங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள், நாங்கள் அதாவது எப்போவுமே அவங்க சஹாபாக்களுக்கு சாப்பாடு கொடுக்காமல் அவங்க சாப்பிட மாட்டாங்க, கொஞ்சம் உணவாக இருந்தாலும் சரிதான். அதை அப்போ சொன்னாங்களாம். சொல்லும்போது அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் வாரோம், பின்னாடி எல்லாருமே சேர்ந்து வாரோம், நீங்கள் வீட்டில் போய் சொல்லுங்கள் அப்படின்னாங்களாம். உடனே உம்மை சுலைம் என்ன பண்ணாங்களாம், அதாவது இறைவன்கிட்ட துவா செஞ்சாங்களாம், பரக்கத்துக்காக துவா செஞ்சாங்களாம். அப்புறம் அந்த ரொட்டிகளை பிச்சு போட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு அதுக்கு வெண்ணெயெலாம் போட்டு அதை வச்சுட்டாங்களாம், துவா செஞ்சுட்டு வச்சுட்டாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சஹாபாக்களை கூட்டிகிட்டு வந்தாங்களாம். கூட்டிகிட்டு வந்துட்டு அதாவது ஒரு 10 சஹாபாக்களாக போய் அதை சாப்பிட்டு வந்தாங்களாம். அது எல்லாருக்கும் ஒரு போதுமான உணவாகவும் இருந்ததாம். அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டாங்களாம். இன்னொரு ரிவாயத்தில் எப்படி வருதுன்னா அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு ஒரு விருந்தினர் எனக்கு சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்க மனைவிமார்கள்ட்டெல்லாம் சாப்பாடு ஏதாவது உண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அவங்களுடைய வீட்டிலலாம் பார்த்தா சில நேரம் உணவுகள் இருக்கும், சில நேரம் உணவுகள் இருக்காது. 3 நாளாக பொங்காமையும் இருப்பாங்க. சில நேரம் கொஞ்சம் பால் இருக்கும், அதை குடிச்சிக்கிடுவாங்க. சில நேரம் பேரிச்சம்பழம் இருக்கும், அதையும் சாப்பிட்டுக்கிடுவாங்க. ஒரு நேரம் சாப்பிடுவாங்க, 2 நேரம் சாப்பிட மாட்டாங்க. சில நேரங்கள் நோன்பு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக தானே இருந்துச்சு. அப்போது அவங்க சொன்னாங்களாம், யாரை சொல்லலாம், எந்த வீட்லேயுமே உணவுகள் இல்லை அப்படிம்பாங்களாம். அப்போ உடனே அபூதல்ஹா அங்கேருந்து வருவாங்களாம். அபூதல்ஹாவே இந்த விருந்தினருக்கு நீங்கள் உணவளிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம். சரி நான் விருந்து அளிக்கிறேன் அப்படின்னாங்களாம். சரி நீங்கள் போங்க, கொஞ்சம் நேரம் பொறுத்து வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னாங்களாம். உடனே நான் உம்மை சுலைம்கிட்ட சொன்னாங்களாம்.
இந்த மாதிரி சொன்னாங்களாம். உண்மையிலுமே இந்த மாதிரி வந்து ஒரு விருந்தினர் வந்து வந்திருக்காங்க, அவங்க வந்து உணவுக்கான ஏற்பாட்டை வந்து நம்மளை செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ பானையில் பார்த்தா கொஞ்சம் சோறு தான் இருக்கான். அப்போ உடனே அவங்க என்ன செஞ்சாங்களாம், அதாவது நான் வந்து ஒன்று செய்கிறேன், பிள்ளைங்களெல்லாம் வந்து சீக்கிரமாகவே நான் உறங்க வச்சிடுறேன், உறங்க வச்சுட்டு இந்த இருக்கக்கூடிய சோறை வந்து நான் வந்து விளக்கு, அந்த காலத்தில் வந்து விளக்கு தானே, அப்போ அந்த விளக்கை நான் அணைக்கிற மாதிரி நான் அதை வந்து, அதாவது விளக்கை வந்து தூண்டி வைக்கிற மாதிரி நான் அணைச்சிடுறேன், 3 பேருக்கு வந்து தட்டு வச்சு பானையில் உள்ள சாப்பாடை வந்து நம்ம வந்த விருந்தினர்களுக்கு வந்து உபசரிப்போம் அப்படின்ட்டாங்களாம். அதே மாதிரி அந்த விருந்தினர் வந்து வந்தாங்களாம். வந்த உடனே இவங்க வந்து பிள்ளைங்களை வந்து சீக்கிரமாகவே வந்து உறங்க வச்சுட்டாங்களாம். உறங்க வச்ச உடனே அதில் உள்ள உணவுகளை வந்து எடுத்து பானையில் உள்ள உணவுகளை வந்து எடுத்து, அதாவது 3 பேருக்கும் வந்து சூப்பராக விரித்து தட்டு போட்டு அவங்கள கண்ணியமாக வரவேற்று, அப்போ அவங்க வந்து வச்சுருந்தாங்களாம், இந்த சாப்பாடு வச்சுருந்தாங்களாம். சாப்பாடு வைக்கும்போது அந்த விளக்கை வந்து அணைக்கிற அதை தூண்டுற மாதிரி தூண்டி அதை அணைச்சிருவாங்களாம். அதாவது இவங்க 2 பேரும் வந்து அந்த தட்டில் வந்து சாப்பாடு இருக்க மாதிரியே வந்து ஆட் பண்ணுவாங்களாம். அவங்கள பொறுத்தவரை அவங்க வந்து நல்ல மாதிரி திருப்தியாக சாப்பிட்ருவாங்களாம். அப்போ மறுநாள் காலையில் வந்து மஸ்ஜிது நபியில் வந்து தொலை போனாங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்களாம், யார் சொல்லலாம் இந்த மாதிரி விருந்து அவங்க வந்தாங்க, அவங்களுக்கு நல்ல மாதிரி நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம், விருந்து கொடுத்தோம் அப்படின்னாங்களாம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உடனே சிரிச்சிட்டாங்களாம். அவங்க சொன்னாங்களாம், இந்த செயல்கள்லாம் வந்து அல்லாஹ்வுக்கும் தெரியும், அல்லாஹ்வும் வந்து சிரிச்சிட்டான் அப்படிம்பாங்களாம். இப்படி அவங்கள பற்றி வந்து நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் வந்து ஒரு இதில் அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவங்க வந்து அதிகமாக வந்து துஆ செய்ய சொன்னாங்களாம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கும்போதே வந்து நபிசல்லாவுடைய கனவுல வந்து ஒரு துவா வந்துச்சான். என்ன துவா வந்துச்சு அப்படின்னா வந்து, அவங்க அரசில் வந்து இறைவன் பக்கத்தில் வந்து அரசில் வந்து நடந்து போகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சான். அப்போ நபிசல்லாவுடைய சொல்ல வந்து இது யார் அப்படின்னு கேட்டாங்களாம். இது வந்து கனீசா அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சான். அப்போ உடனே வந்து அதான் வந்து இவங்க வந்து ஒரு அப்போமே வந்து இவங்க வந்து அரசு பக்கத்தில் வந்து போகக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கனவு கண்டாங்க. இவங்க ஒரு நல்ல பெண்மணியாக இருந்தாங்க. இவங்க வந்து எப்படின்னா வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ் அவங்களுடைய காலகட்டங்களில் வந்து இவங்க வந்து வஃபாத் ஆகிட்டாங்க. அதாவது இது வந்து ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களுக்கும் வந்து நம்ம ஒரு கதை மாதிரி சொல்லலாம். நபித்தோழர்களை பற்றி நம்ம அதிகமாக அறிஞ்சிக்கிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அல்ஹம்துலில்லாஹ்.